புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்துக்கு போகணுங்கிறது சிந்தனையே தமிழ்நாட்டுக்கு வந்து பண்டிதருடைய எழுத்துக்களை பார்த்த பிறகுதான் அம்பேத்கருக்கே இந்த சிந்தனை வருகிறது. அதை மறந்துடக்கூடாது. அம்பேத்கருக்கே முன்னோடி யாரு? பண்டிதர் அயோத்திதாசர். திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் யாரு? பண்டிதர் அயோத்திதாசர். அவர்தான் முதல்ல திராவிடம்ங்கிற சொல்ல கண்டுபிடிக்கிறார், கையாளுகிறார். நீ ஆரியம், நாங்கள் திராவிடம். அப்படிப்பட்ட திராவிட அரசியலை பெரியாரை விமர்சிப்பது, திமுகவை விமர்சிப்பது, திராவிட அரசியலை விமர்சிப்பது, இதுக்கெல்லாம் யாருக்கு சேவை செய்கிற வேலை? யோசித்து பார்க்க வேண்டும். திமுகவினுடைய நடவடிக்கைகளை விமர்சிங்க, அது திமுக பதில் சொல்லும். அது நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி. எத்தனையோ இது போன்ற ஆட்கள்லாம் பார்த்துட்டு வந்த கட்சி. நீங்கள்லாம் அதுக்கு எம்ஜிஆரை விடவா, வைகோவை விடவா திமுகவை எதிர்கொள்ள புதிதாய் ஒருவன் தோன்றிவிட போகிறான். திமுக தன்னுடைய எதிரிகளை தானே எதிர்கொள்ளும். அதற்கு யாரும் ஆள் தேவையில்லை, திருமாவளவன் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. நாங்க ஏன் அவங்க கூட இருக்கிறோம்னா, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் கொட்டத்தை ஒடுக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற சக்தி வாய்ந்த கொள்கையில் உறுதியுள்ள இயக்கங்கள் தேவை. இடதுசாரிகள் போன்ற ஜனநாயக சக்திகள் தேவை. அவர்களோடு நிற்கிறோம். தேசிய அளவில் சனாதன எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக இருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம். எடப்பாடிக்கு ஆத்திரம் பொங்குது. உன்னை யாரு கூப்பிட்டா? நாங்க கூப்பிட்டோமாங்கிறாரு. நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. உங்க சார்பில் யாரோ பேசினாங்க, அதான் நான் சொன்னேன். யார் பேசினாங்கன்னு வெளிப்படையாக சொல்ல முடியுமா? துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோன்னு எப்போ சொன்னோம் அப்படிங்கிறாரு. நீங்க சொன்னதா நாங்கள் எங்கேயுமே சொல்லலையே. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னு சொன்னோமா? டிபேட்டில் நடக்குதா இல்லையா? நாள்தோறும் சொல்றாங்களா இல்லையா? என்னையே கேட்குறாங்கல்ல, ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்குறாங்க. அப்புறம் எனக்கு கோபம் வருமா வராதா? ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா? யார் யாரோ கிளம்புறா, நானும் ரவுடின்னு என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கிறான். எல்லாரும் என்ன முதலமைச்சர் ஆக்குங்கன்னு போய் கேட்கும்போது, நான் 35 வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன், 25 வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன், முத்தமிழறிஞர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன், கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடும் சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ராகுல் காந்தி போன்றவர்களோடும் சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். எனக்கு என்ன தகுதி இல்லையா? என்ன துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க? அது என்னன்னா, அவங்க அது அல்ல, முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாங்கிறது இல்லை. இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க, நல்லா சுட 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 சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்களாம். கொள்கை அடிப்படையிலே இயங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேர்தல் அரசியலில் வென்றாலும் தோற்றாலும் அதை பொருட்படுத்தாத கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி.